அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. 7 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய பங்கிற்கு ஒரு முறை எனக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் குரு மாணவர்களாக இருந்த பொழுது நம்முடைய மலை மேலே இருக்கக்கூடிய அந்த மாதா ஆலயத்திற்கு நான் வந்திருந்தேன். அப்பொழுது உங்களுடைய உபசரிப்பு எங்களை, குறிப்பா என்னை மட்டும் இல்ல, என்னோடு வந்திருந்த சகோதரர் அனைவருக்குமே ஒரு தூண்டுகோலாக இருந்தது. நான் இன்னைக்கு இங்க வரேன்னு சொல்லும் பொழுது, அன்று என்னுடன் வந்த என்னோட சகோதரர்கள், உடன் பணியாளர்கள், நம்முடைய குருக்கள், அவங்கெல்லாம் கேட்ட அவங்க சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? பரவாயில்ல, என்னை கொடுத்த வச்சவன் அந்த ஊருக்கு போற, நல்லா பார்த்துக்குவாங்க என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு நாள் வந்தது, உங்களை சந்தித்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடு இன்று உங்கள் முன்பாக இந்த திருப்பலை நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த தருணத்திலே என்னோட மகிழ்ச்சியோட சேர்த்து 3ஆம் நாள் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். சரி, இப்ப ஒரு கேள்வியோடு இந்த மறைவுரையை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். என்ன கேள்வி என்றால், இங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல, இங்க இருக்கவங்கல்ல நான் நல்லவன் சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. என்ன சிரிக்கிறீங்க? சரி, இங்க யாரா நல்லவங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா, பாவிகள்னு யாரா இருக்கீங்களா? பாவிகள் இருந்தா சொல்லுங்க. புரியல. எல்லாருமே பாவிகள். அன்புமிக்க சகோதர சகோதரி, ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம அதிகமாக சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேள்வியே தான். இன்னைக்கு முன்னுரையில அருமையான ஒரு வார்த்தை வந்தது, கவனிச்சிங்களா? மனிதர் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்ற தவறான ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே வாழ பழகிட்டோம். இதுல இந்த கிரெகோரியார், நிசையா நகர கிரெகோரியார் ஒரு வார்த்தை வந்தது. இன்னைக்கு தலைப்பே அதுதான். என்ன தலைப்பு? கடவுளை நோக்கிய பயணத்தில் ஆன்மாவிற்கான உந்து சக்தி கிரெகோரியார். அதில் இன்னொரு வார்த்தை நல்லா கொடுத்துருந்தாங்க. அது எதிர்நோக்குன்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஏன் இதை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் கேட்டேன்ல, இங்கே இருக்க யார் நல்லவங்கன்னு கேட்ட உடனே நம்ம எல்லாம் சிரிச்சிட்டோம். அதே கேள்வி நான் கேட்டேன்ல, இங்கே யாரா பாவிகள் இருக்காங்கன்ட்டு என்ன சொன்னோம்? எல்லோரும் பாவின்னு. இதே ஒரு பதில ஏன் நான் இங்கே யாரும் நல்லவங்க இருக்கீங்களான்னு கேட்டப்ப ஏன் சொல்லலை? நாங்கள் எல்லாருமே நல்லவங்க தான் ஏன் சொல்லலை? ஆனால் ஏன் பாவின்னு சொன்னோன்னு எல்லாரையும் சேர்த்துக்கிறோம்? இதுதான் அந்த ஒரு வசனம். அதாவது இங்கே தவறு செய்யறது இயல்பு அப்படின்னு சொல்லி நம்மளே எடுத்துக்கொள்கிறோமே தவிர அதை நம்ம தப்புன்ற உணரவில்லை. எனவே தான் 2ஆம் ஜான் பால் நன்றாக சொல்லுவார், சின்லெஸ்னஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் சின். அதாவது எதுவுமே பாவமில்லை என்பதுதான் இந்த உலகிலே மிக மோசமான பாவம் என்று அவர் குறிப்பிடுவார். இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான். இப்ப நம்ம பார்க்கிறோமே, ஏன் நல்லவனா இருக்கிறோம் அப்படின்றதுக்கு, ஏன் நல்லவனா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்லவர்களாக படைக்கப்பட்ட நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நம்மை படைத்த இறைவன் நல்லவர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13ல வருகின்ற ஓமை, ரொம்ப முக்கியமான ஒரு ஓமை இருக்குது. அதான் புதையல் ஓமை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நீங்க அந்த ஓமையை பார்க்கலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை நான் கூட சொல்றேனே. ஒரு பையன், ஒரு மனிதர் என்ன செய்யறாரு? ஒரு நிலத்துக்கு போய் தோன்றாரு. அவர் என்ன பார்த்தாரு? புதையலை பார்த்தாரு இல்லையா? பார்த்தோன்னு என்ன செஞ்சாரு? தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த நிலமே முதல்ல அவரோடது கிடையாது இல்லையா? எப்போ அந்த புதையலை பார்த்தாரோ அப்பதான் அவர் அந்த நிலத்தை வாங்கி கொள்ள முயல்கின்றார். இதுல இன்னொரு விஷயம் மறைஞ்சிருக்கு. அது என்ன தெரியுமா? அதுவரைக்க அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் அந்த புதையலை தேடி பார்க்கவே கிடையாது. ஒருவேளை அவர் தேடி இருந்தால் அந்த பரிசு அவருக்கானது. இதுதான் நமக்கான ஒரு சிந்தனை. அதாவது ஏன் நான் நல்லவனா இருக்கணும்னா, நீங்கள் நல்லவர்கள். முதல்ல நீங்கள் எப்பொழுது அதை உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் அதபடி வாழ முடியும். அதுதான் நம்மை கடவுளை நோக்கி உந்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கெல்லாம் குறிப்பா நம்ம பார்க்கின்ற பொழுது, நம்முடைய நிசையா நகர கிரெகோரி அவர் எப்படி ஒரு தாக்கத்தை இந்த திரு அவையிலே ஏற்படுத்தியிருக்கிறார், எப்படி ஆன்மாக்களுக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள் இருக்கின்றது. ஒன்று,
அவருடைய வாழ்வு சூழ்நிலை, தொடக்க காலத்திலே வாழ்ந்தவர், கிபி 300களிலே வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த நிசையா நகரத்திற்கு ஒரு ஆயராக, ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, அதிகபட்சம் போனால் 5லிருந்து 10 வருஷம் தான் இருந்தார், ஆயராக இருந்தார். ஆனால் செப்பனே தன்னுடைய பணியாற்றியவர். எப்படி செய்ய முடிந்தது? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த நிசையா பகுதியிலே இவருக்கு முன்பாக ஆயராந்தவர் தான் யாரு? சிசேரியா பகுதியில் ஆயராந்தவர் தான் பேசில் என்பவர். இவர் இந்த கிரெகோரியருடைய அண்ணன். இவருடைய குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம் என்றால், கடவுள் மீது பக்திமிக்க ஒரு குடும்பம். அதுலயும் பாருங்க எந்த அளவுக்குன்னா, இவருடைய தாத்தா இயேசுவிற்காக இரத்த மறைசாட்சியாக மரித்த ஒருவர். இப்படி குடும்பமே கடவுளை நம்பி வாழ்ந்த குடும்பமாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரொம்ப முக்கியமானது, இவற்றையெல்லாம் இவர் சொல்ல காரணம், ஆன்மாவிற்கெல்லாம் உந்து சக்தியாக நாம் இவரை எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, இடைவிடாத ஜெபம். இதுதான் இவரை இந்த அளவிற்கு உயர்த்தியது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னென்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய வாழ்ந்த தருணத்திலே கடவுளுக்கு எதிராகவே, கிறிஸ்துவிற்கு எதிராக பல தப்பறை கொள்கைகள் இருந்தது. அதுல முக்கியமான ஒண்ணுதான், கடவுளே வரையறைக்கு உட்பட்டவர். காட் இஸ் லிமிட்டெட் என்ற ஒரு வார்த்தை உண்டு. இனோரஸ் என்ற ஒரு கருத்துக்களான அந்த தருணத்திலே அதிகமாக பரவியது. அவர்கள் சொன்னது, கடவுளாலேயே இவ்வளவுதான் செய்ய முடியும், கடவுளால எல்லாமே செய்ய முடியாது, இவ்வளவுதான் செய்ய முடியும் சொன்னாங்க. அவர்கள் என்ன சொன்னாங்க? அவர்கள் என்ன சொன்னார்கள்? கடவுள் என்றால் அன்பு செய்ய வேண்டும். அப்ப அன்பு இருந்தாதான் கடவுள்னா, கடவுளே ரொம்ப சின்னவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உதாரணம் சொல்றேனே, ஆதாம் ஏவாள் இருந்தாங்கல்ல, அந்த கதை தெரியும்ல. கடவுள் அவர்களை அந்த தோட்டத்திலே தனியாக விட்டு விட்டார். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன் அந்த பாம்பு ஏவாளை ஏமாற்றிய பொழுது அவர்களை தடுக்கவில்லை? சரியா? ஒண்ணு. அதே மாதிரி அந்த தோட்டத்திலே எதற்காக அந்த சோதிக்கக்கூடிய அந்த மரத்தை வைத்தார்? இதுதான் அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி. அதாவது என்ன சொல்ல வந்தாங்கன்னா, பாம்பு பேசின பொழுது கடவுளால் தடுக்க முடியல, அதனால கடவுளால் எல்லா இடத்தையும் இருக்க முடியாது, எல்லாற்றையும் செய்ய முடியாது என்று அவர்கள் கடவுளையே சுருக்கத்திற்கு, ஒரு வட்டத்திற்கு உட்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம நாளா நல்லவன் இல்லப்பான்னு சொல்லி சுருக்கி கொள்வது போல கடவுளையே அவர்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே உட்படுத்தினார்கள். ஆனால் இந்த நிசையா நகர கிரிகோரி அவர் இவர்களை எதிர்த்து தன்னுடைய ஜெபத்தாலே வல்லமை பெற்று அவர் சொன்னார், கடவுள் எல்லையற்றவர், குறிப்பாக அன்பிலே அவருடைய அருளை வழங்குவதிலே எப்பொழுதுமே எல்லையற்றவராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? கடவுள் எல்லா இடத்தையும் இருப்பார். நீங்க சொன்னது போல, அந்த உதாரணத்தை எனக்கு சொன்னது போல, இந்த ஒரு பாம்பு பேசி ஏவாளை ஏமாற்றுகிற பொழுது கடவுள் அங்கேதான் இருந்திருப்பார். ஏன் தடுக்கல? ஏன் அந்த மரத்தை வைக்க வேண்டும்? அவர்கள் பறிக்க போறப்பயாவது தடுத்திருக்கலாம், இல்ல அல்லது அவர்கள் உண்ண போகிற பொழுதாவது தடுத்திருக்கலாம். ஏன் தடுக்கலை என்றால், கடவுள் மனிதர்களை படைத்தது அவர்களை அடிமையாக, நான் நினைச்சதை நீ செய் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மாறாக, நான் உனக்கு இந்த வாழ்வை தந்திருக்கிறேன், நீ சரியான முறையிலே வாழ உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். அதிலே குறிப்பா பாருங்க, எப்படி இந்த உலகிலே மனிதரை படைத்தார். இன்னைக்கு நம்ம யாருக்கு திருப்பலியை சிறப்பு செய்யறோம்? தொழிலாளர்களை பற்றி. இந்த உலகிலே கடவுள் வார்த்தையாலே மற்ற எல்லாவற்றையுமே படைத்தார், மனிதனை தவிர. மனிதனை மட்டும் எப்படி செஞ்சாரு? தன்னுடைய கரங்களால், தன்னுடைய கைகளால் மண்ணை எடுத்து செய்து தன்னுடைய உயிர் மூச்சை தந்தார் என்று பார்க்கிறோம். நல்ல ஒரு உயிர் மூச்சு, அதாவது கடவுள் என்ற தூய்மையான உன்னதமான அந்த ஒரு நிலை நமக்கு தரப்படுகின்றது இந்த உயிர் மூச்சின் வழியாக. அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நான் உன்னை அடிமையா படைக்கல, நான் சொல்றதை மட்டும்தான் செய்யன்னு பண்ணல, மாறாக நல்லவனாக உன்னை படைத்திருக்கின்றேன், நல்லது செய்ய படைத்திருக்கின்றேன், சாத்தானின் சூழ்ச்சியை வென்றுவா, இது எல்லா விதமான தீமையை வென்றுவா என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் மனிதன் தோற்று போகிறான். உன்னை யோசிச்சு பாருங்க, அப்படி தோற்றப்ப கூட, கடவுளுக்கு ரொம்ப கோபம் இருந்தப்ப கூட அவர் என்ன செஞ்சார்? இந்த தோட்டத்தை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களை வெளியே அனுப்புகின்றார். ஆனா என்ன செஞ்சார்? அப்படியே விட்டாரா? விவரத்தை நன்றாக வாசித்து பாருங்கள். கடவுள் என்ன செய்கின்றார்? அவர்களுக்கு அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? வெட்டுடம்போடு இருந்தவர்கள் இலைதலையை கட்டி கொண்டார்கள். ஆனா கடவுள் என்ன செய்யறாரு? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிற பொழுது கூட அவர்களுக்கு தோளினால் ஆடை செய்து கொடுத்தார் என்று இருக்கும். ஏன்? அதுதான் அவருடைய அன்பு. மனிதர் தவறு செஞ்சுட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, கடவுளுடைய பேச்சையே மீறிட்டாங்க, அவர்களை இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே வெளியே அனுப்புகிறேன். அந்த நிலையில் கூட அன்பு மேலோங்கி நிற்கின்றது. என்ன செய்கிறார்? அவர்களுடைய மானத்தை காக்க அவர்களுக்கு
தோளாடைகளை தருகின்றார். அதை விட முக்கியமான ஒன்று, அன்றிலிருந்து நீங்க தொடக்க நூல் 3:15 எடுத்து வாசித்து பாருங்களேன். இதுதான் முதல் நற்செய்தி என்று சொல்வார்கள். தொடக்க நூல் 3:15 வாசிங்க. பாத்தீங்கல்ல, இதான் முதல் நற்செய்தி என்று சொல்வார்கள். அதாவது மனிதன் பாவம் செய்தானே, இந்த தருணத்திலே அவனுக்கான மீட்பை கடவுள் சொல்லிவிட்டார். என்ன சொல்றார் தெரியுமா? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்திற்கும் அவர் வித்திற்கும் நான் பகையை உண்டாக்குவேன்னு சொன்னார். இந்த பாம்பு இருக்குல்ல, அதோட வித்து எதுனா பாவம், தீமை, சாத்தான் என்ன சொன்னாலும் எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்கள், நம்மளே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நான் பாவி என்ற எண்ணம் கூட சாத்தான் செய்யக்கூடிய வேலைதான். அதையெல்லாம் எதிர்த்து பெண்ணின் வித்து என்றால் அது கிறிஸ்து, நல்லது, இறைவன் அருள் பெற்றது. இன்று நம்முடைய புனிதர், நம்முடைய பங்கினுடைய புனித பாதுகாவலர் இருக்கக்கூடிய பெர்க்மான்ஸ் அருளப்பர், இவர்கள் அனைவருமே இந்த பெண்ணின் வித்துகள், அதாவது நல்லவர்கள். இவர்கள் இரண்டிற்குமே, இந்த நல்லதற்கும் கெட்டதற்குமே பகையை உண்டாக்குவேன். சாத்தான் என்னதான் செய்ய முடியும்? மனிதன், அதாவது இந்த நல்லவர்களுடைய காலை தான், இவர்களுடைய அடிமட்டத்தை தான் தீண்ட முடியுமே தவிர இவர்களை வெற்றி கொள்ளவே முடியாது. ஆனால் இவர்கள் பாம்பின், அதாவது பிசாசு எதிர்நோக்கியுடைய தலையிலே நசுக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. மனிதன் பாவம் செஞ்சுட்டான், அவனை ஒதுக்குறேன்ற தருணத்தில் கூட கடவுள் அவனுக்கான ஆசீர்வாதத்தை, மீட்பை அன்றே அவருக்கு தருகிறார். இதுதான் கடவுளுடைய அன்பு. இதைத்தான் கிரிகோரி அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார். இந்த ஆன்மா கடவுளை அன்பு செய்து அவரே நாடி தேட வேண்டும் என்று அவர் சொல்லக்கூடிய காரணம் இதுதான். இதை விட இன்னொன்று அதிகமாக சொல்லுவார். காட் இஸ் யூனிவர்சல், அதாவது உங்களுக்கும் எனக்கு மட்டும் கிடையாது, கடவுள் எல்லோருக்குமானவர், யாருக்குமே எந்த குறையும் இல்லை. கடவுள் எல்லா உள்ளத்திலுமே வாழக்கூடியவர். ஏன்? அவர்தான் உங்களை என்னை படைத்தார் என்று அவர் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எதற்காக நான் நல்லவன் என்று நாம் கை தூக்கல? வேற ஒன்றும் கிடையாது. நான் மட்டும் இப்போ கை தூக்கினேன், இந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் மட்டும் கை தூக்கணும், என்ன தெரியுமா ஆகும்? அப்படியே பக்கத்தில் அவங்களாம் பார்ப்பாங்க, நீயா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு மனம் நம்மளுக்கு பயம்தான். ஆனால் யோசித்து பாருங்கள், நம்ம அவ்வளோ பேர் தப்பு செய்யலை, அவ்வளோ பேர் இது எதுவும் பாவங்கள் பெருசாக செஞ்சது கிடையாது. மனிதன் பலவீனம் உள்ளது, ஆனால் கடவுளுடைய வல்லமை உங்களிடையே குடிகொள்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால தான் என்ன சொல்றாரு பவுலடியார்? நீங்கள் தூய ஆவியார் வாழக்கூடிய கோவில் அல்லது இல்லம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த இல்லம் மாசுபட்டு இருக்க கூடாது, மாசுபட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்வுல ஒவ்வொரு நாளும் கடவுள் எவ்வளவு அருள் செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு பாருங்களேன், இந்த கிரகோரியார் எப்படி இப்படிப்பட்ட வாழ்வை வாழ முடிந்தது அப்படின்னா அவருடைய ஜபந்தான் காரணம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜபம் இருக்கும். இந்த ஜபம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்றேன், கதை சொல்றேன். ஒரு ராஜா போருக்கு போவார், போர் புரிஞ்சு வெற்றி பெற்றுவார். போரில் நல்ல முறையாக வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டு நேராக அவருடைய படை பலங்கள் எல்லாத்தோட நேராக தன்னுடைய தெய்வத்திற்கு முன்பாக, தான் வழிபடக்கூடிய அந்த தெய்வத்திற்கு முன்பாக முழந்தால் படையிட்டு மன்றாடி கொண்டிருப்பார். சரியா? அதே தருணத்தில் அவருடைய அங்கே போன படை வீரருடைய மனைவி ஒருவர், போருக்கு போன புருஷன் வந்தாரா வரலையா, உயிரோடு இருக்காரா இல்லையா என்று அவரை தேடிக்கொண்டு அங்கு இங்குமாக ஓடிக்கொண்டே இருப்பார். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ராஜா முழந்தால் படையிட்டு வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் அந்த தெய்வத்திற்கும் நடுவிலே அவர் சென்று விட்டார். ராஜாக்கு சரியான கோபம். நான் இங்கே உசுரை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மன்றாடி கொண்டிருக்கிறேன், இப்படி குறுக்க போயிட்டேன்னு சொல்லி கோபப்பட்டு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி அந்த அம்மாவை, அந்த பெண்மணியை பிடித்து வர சொல்கின்றார். இந்த அம்மா போறாங்க, தன்னுடைய கணவரை பார்க்குறாங்க, சந்தோஷம், என் கணவர் உயிரோடு இருக்காருன்ற சந்தோஷம். அப்படி கணவரோடு வருகிறார்கள். இப்பொழுது படை வீரர்கள் அவரை இழுத்து கொண்டு அவனுடைய அரசன் முன்பாக நிப்பாட்டி சொல்கிறார்கள். அரசன் கேட்கிறான், உனக்கு கண்ணு தெரியலையா? நான் என்னோட கடவுள் முன்பாக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேனே, இப்படி குறுக்க போயிட்டே, உனக்கு நான் மரண தண்டனை தரப்போகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா? அரசரை, என்னுடைய கண்ணிற்கு என்னுடைய கணவர் தான் கண் கண்ட தெய்வம். இது இன்னைக்கு இல்லை, சரியா? அது அந்த காலத்தை சொன்னது. இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் என் பொண்டாட்டியும் இப்படிதான் சொல்றாங்களா, என்னை கண் கண்ட தெய்வமா பாக்குறாங்களான்னு கேட்டுட்டு நாளைக்கு என்கிட்ட சொல்லாதீங்க, சரியா? அதனால அந்த ஒரே உங்களுக்காண்டி வேணாம். அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க சொல்லுங்க, அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க? இது உங்களையே சொன்னதாக நினைத்துக் கொள்ளுங்க, சரியா? அதனால
அந்த கதையை சொல்றேன். அந்த பெண்மணி என்ன சொல்றார்கள்? என் கண்ணிற்கு என் கணவர் தான் கண் கண்ட தெய்வம். அவரை நாடி தேடி ஓடுகையில் இந்த பட்டாளங்களோ, இந்த போர் வீரர்களோ அல்லது இந்த அரசரோ தெய்வமோ எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லை. நான் எனது கணவராகிய தெய்வம் இது மட்டும்தான் என் கண்களுக்கு தெரிந்தது. அப்படி இருக்கையில் நீயும் உன்னுடைய தெய்வமும் உரையாடி கொண்டிருக்கையில், ஜெபம் செய்து கொண்டிருக்கையில், அரசரே என்னை எப்படி நீர் பார்த்தீர் என்று கேட்டார். அப்பதான் அரசருக்கு புரிஞ்சிருக்குது, அவர் வேண்டினது ஜெபம் இல்ல, தான் ஜெபம் செய்ய வேண்டும் என்று காட்டிக் கொண்டிருக்கிறேன் தவிர உண்மையான பக்தி இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இது அன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்குது. நம்ம வீடுகளில் ஜெபம் செய்யறோமா? கிடையாது. ஒருவேளை ஜெபம் செய்ய எப்படி தெரியுமா இருக்கும்? எங்க வீட்டில் நடந்தது ஒரு உதாரணமா சொல்றேனே. எங்க அம்மா வந்து ஜெபம் செய்வாங்க. டெய்லியும் 11 மணிக்கு ஜெபமாலை சொல்லுவார்கள். எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறார். அந்த நேரத்துல தான் கரெக்டா வருவார். நாங்க குடும்பமாக ஜெபம் செய்து கொண்டிருப்போமா, அப்ப நேரத்துல எங்க வீட்டுல எங்க அப்பா வர நேரத்துல அடுப்புல ஏதோ வச்சிருக்காங்க. எங்க அம்மா இங்க ஜெபமாலை சொல்லிட்டு இருக்காங்க. அருந்த மரிய வாழ்க்கைன்னு சொல்லி ஜெபம் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா எங்க அப்பா கதவை திறந்து உள்ள வந்தார். அந்த நேரம் பார்த்து அடுப்புல வச்ச அந்த ஒலை வந்து என்ன ஆயிடுச்சு? பொங்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப என்ன பண்ணணும்? மேல போய் அந்த மூடியை திறந்து வைக்கணும். சரியா? எங்க அம்மா என்ன சொல்றாங்க? ஜெபத்தை விடாமல் ஜெபம் சொல்லிக்கிட்டு அருந்த மரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவை பார்த்து சைகையில அருந்த மரிய வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள்ள ஆசைப்பட்டன்னு சொல்லி சைகையில சொல்றாங்க. பாவம் அந்த மனுஷன், அவருக்கு என்ன தெரியும்? அவரும் முழிச்சு பாக்குறாரு, ஒண்ணுமே செய்ய முடியல. திருப்பி எங்க அம்மா இப்ப கோபம் ஆயிட்டாங்க. என்ன செய்யறாங்க? அருந்த மரிய வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள்ள அப்படியே சொல்லிட்டு அவங்க ஜெபத்தை நிப்பாட்டல, அவளை சொல்ல வந்ததும் நிப்பாட்டல. எங்க அப்பா என்ன செய்யறதுன்னு தெரியல, ஏன் கோவப்படுறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. எங்க அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன செஞ்சாங்க? எந்திரிச்சிட்டு அப்பயும் ஜெபத்தை நிப்பாட்டல, திருப்பியும் அருந்த மாதிரி அவளுக்கு கர்த்தர் உடனே பெண்கள் தலைவந்து இடிச்சுக்கிட்டு போய் அதை திறந்து வைத்து விட்டு வர்றாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு சின்ன விஷயம் ஞாபகம் இருக்கு, என்ன இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இது நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய ஒன்றுதான். என்னது? எதற்காக இது? இது ஜெபமா அல்லது செயலா? ரெண்டுமே கிடையாது. இது போன்ற எதிர்பார்ப்புகள், இது போல உந்து சக்திகள் ஜெபமா இருந்தா கூட நம்மை கடவுளை நோக்கி இட்டு செல்லாது. இதைத்தான் கிரிகோரி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார். கடவுள் அன்பு மிக்கவர், கடவுள் எல்லாம் அல்லவர், உங்களை மன்னையும் அன்பு செய்யக்கூடியவர். ஆனால் அவருடைய அன்பிற்கு நீங்கள் பாத்திரமாக விளங்க ஜெபத்திலே உங்கள் ஈடுபடுத்துங்கள். இன்னைக்கு முன்னுரையில சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, எதிர்பார்ப்பு கடவுளை நோக்கி உங்களை உந்தக்கூடிய, ஆன்மாக்களை உந்தக்கூடிய சக்தியாக இருக்கும். என்ன எதிர்பார்ப்பு? இந்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கண்ணுக்கு புலப்படாதவற்றை கூட எதிர்பார்த்து காத்திருக்க கூட இல்லை என்று பவுலுடைய குறிப்பிடுவார். இதுதான் கடவுள் இன்னைக்கு இருக்காரா இல்லையா என்று பல பேர் கேள்வி கேட்கிறார்கள். கடவுளால் என்ன செய்ய முடியும், கடவுள் எங்கே இருக்கிறார் என்று பல பேர் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் மறந்து போகக்கூடிய ஒரு தருணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த கடவுள் இருக்கிறார் என்பதுதான். அதனால தான் இதை மறந்து போனதால தான் நான் கேள்வி கேட்டனே, நம்மளாம் நல்லவர்களா என்று கேட்ட பொழுது நாம் சிரித்து கொண்டே இருக்கிறோம். என் கடவுள் உங்களுக்குள்ளே இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்ல கடவுள் எனக்குள்ள இல்லை என்று நம்புகிறீர்களா? எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்பதை நம்பினால் நாம் நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொள்வது என்ன தடை? எப்பொழுது நாம் நல்லவர்கள் என்று நம்புகிறோமோ அப்பொழுதுதான் நல்லது செய்ய முடியும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கடவுளை நோக்கி பயணிக்க முடியும். எனவே இன்று நாளில் சிந்தித்து பார்ப்போம். இந்த புனிதர்கள், இந்த கிரிகோரி போன்ற பல பேர்கள் கடவுளை நமக்கு எடுத்து காட்டுகிறாராக இருக்கிறார்களே, அவரை நாம் எப்படி பின்பற்ற போகிறோம்? கடவுளை போல, கடவுளால் படைக்கப்பட்ட நல்லவர்களைப் போல வாழ்ந்து நாம் கடவுளை பின்பற்ற போகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு பெண்மணி 2 முழம் 2 பூ வாங்கினாங்க. 2 எவ்வளவு தெரியாது, ஏதோ அளவு வச்சுக்கோங்க, வாங்கினாங்க. சரியா? ஒன்றை தேரில் வந்து சாமி இருக்கும்ல, அங்கே இயேசுவோட திரும்ப இருக்குது, அங்கே வைக்கிறாங்க தேரில். சரியா? இன்னொன்னை தன்னுடைய தலையில வைத்துக் கொள்கிறார். இப்ப டைம் ஆகுது, பூசெல்லாம் முடிஞ்சு, தேர் பவனை போயிட்டு வந்து தேர் நிக்குது. இப்பொழுது அந்த பெண்மணி தலையில் வைத்து அந்த பூ வாடிருச்சு. என்ன செய்வீங்க? தூக்கி கொண்டு போய் குப்பையில போட்டுருவோம், அப்படிதானே? இதுவே தேரில் வைத்த அந்த பூவை என்ன செய்வீங்க? அதை எடுத்து கொண்டு போய் என்ன செய்வோம்? வீட்டுல குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது அப்படியே சாமி மாடி வச்சு, சாமி போட்டோ மாடி வச்சுட்டு கடவுள் கொடுத்த கொடையாக வைத்துக் கொள்வோம் இல்லையா? ஒரே பெண்மணி வாங்கிய 2 பூ, அவ்வளவுதான். ஒன்று குப்பையிலே வீசப்படுகின்றது, ஒன்று கடவுளை பாதத்திலே சேர்ந்து அது உங்களுக்கும் எனக்கும் பரிசாக மாறுகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய கிரிகோரி சொல்லக்கூடிய வாழ்க்கை அதுதான். கடவுளை நோக்கி உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆன்மா பயணிக்கின்ற பொழுது அதற்கு ஜெபமும் அன்பும் உங்களுக்கு துணை செய்கின்ற பொழுது கடவுளுடைய பாதத்திலே கொடையாக, பரிசாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் பாவி என்று நானே என்னைய கடவுளை விட்டு வெறுத்து ஒதுக்கி
தள்ளி வந்தேன்னா குப்பையிலே எரியக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நமக்கு கிரகோரியார் அவர்கள் நினைவுபடுத்துகின்றார். நமக்காக பரிந்து பேச அன்னை கன்னி மரியாள் இருக்கின்றார், பெர்க்மான் சர்லப்பர் இருக்கிறார், பல்வேறு விதமான புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பரிந்து பேசுவார்கள். வாழ வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமை. எனவே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய நல்லவர்களாக நாம் நம்மை நம்புவோம், பிறரை நம்புவோம். நல்லது செய்து கடவுளின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம்.